வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சுலபமான முறையில் பீனட் கட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை வறுக்கும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா வேர்க்கடலையோடைய கலரு மாறி வேர்க்கடலை கட்லியோட கலரும் மாறிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுபட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை ஆற வச்சு தோல் நீக்கி வச்சுக்கோங்க. தோல் நீக்கி வச்சுருக்க வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலையை இது போல் அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுங்க. கடாயில் 1 கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுருங்க. சுகர் சிரப்பு நல்லா கொதித்து இது போல் ஒரு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பில் வேர்க்கடலை பவுடரை சேர்த்ததும் கொஞ்சம் கெட்டியாகவும் கண்டினியூவாக ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வரும். வேர்க்கடலை பவுடரு அடிப்பிடிக்கும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே இது உருண்டு திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ரொம்ப நாளே கிளறி விட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கோங்க. ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுருக்க கட்லி மிக்சரை இந்த பிளேட்டில் கொட்டி ஒரு ஸ்பூனால் சமப்படுத்தி விட்டுக்கோங்க. பிளேட்டில் சமப்படுத்தி விட்ட பிறகு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட்லின்னாலே டைமண்ட் ஷேப் தான் இல்லைங்களா? அதனால் நான் இதை டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். கட்லியை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பிஸ்தா பருப்பை கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். பீனட் கட்லி போலே இருக்காது, காஜு கட்லி போலே இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை வறுக்கும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா வேர்க்கடலையோடைய கலரு மாறி வேர்க்கடலை கட்லியோட கலரும் மாறிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுபட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை ஆற வச்சு தோல் நீக்கி வச்சுக்கோங்க. தோல் நீக்கி வச்சுருக்க வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலையை இது போல் அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுங்க. கடாயில் 1 கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுருங்க. சுகர் சிரப்பு நல்லா கொதித்து இது போல் ஒரு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பில் வேர்க்கடலை பவுடரை சேர்த்ததும் கொஞ்சம் கெட்டியாகவும் கண்டினியூவாக ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வரும். வேர்க்கடலை பவுடரு அடிப்பிடிக்கும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே இது உருண்டு திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ரொம்ப நாளே கிளறி விட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கோங்க. ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுருக்க கட்லி மிக்சரை இந்த பிளேட்டில் கொட்டி ஒரு ஸ்பூனால் சமப்படுத்தி விட்டுக்கோங்க. பிளேட்டில் சமப்படுத்தி விட்ட பிறகு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட்லின்னாலே டைமண்ட் ஷேப் தான் இல்லைங்களா? அதனால் நான் இதை டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். கட்லியை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பிஸ்தா பருப்பை கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். பீனட் கட்லி போலே இருக்காது, காஜு கட்லி போலே இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.